வணக்கம் எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? ஹலோ எவ்ரிவன். ஹவ் ஆர் யூ? போன்ஜூர் கமா சா வா? ஸோ, இந்த எதிர்காலத்த கணிக்கிறதுன்னு சொல்லுவோம் இல்லையா? எதிர்கால கணிப்பு. இத ஆங்கிலத்தில எப்படி சொல்லுவோம்? ப்ரிடிக்ட். ப்ரிடிக்ட். P-R-E-D-I-C-T. ப்ரிடிக்ட். ஸோ, ஐ ப்ரிடிக்ட் த ஃபியூச்சர். நான் வந்து எதிர்காலத்த கணிக்கிறேன். ஐ ப்ரிடிக்டட் த ஃபியூச்சர். நான் எதிர்காலத்தை கணித்தேன். எப்பவோ கணிச்சிட்டீங்க. எதிர்காலத்த பத்தி சொல்லிட்டீங்க. ஐ ப்ரிடிக்டட் த ஃபியூச்சர். ஐ கேன் ப்ரிடிக்ட் த ஃபியூச்சர். என்னால் எதிர்காலத்தை கணிக்க முடியும் அப்படின்னு சொல்லணும். ஐ கேன் ப்ரிடிக்ட் த ஃபியூச்சர். இப்போது எதிர்காலத்தில் சேல்ஸ் எப்படி இருக்கும், ஒரு கடையில் வியாபாரம் எப்படி இருக்கும் அப்படின்றதுக்கு எப்படி சொல்வீங்க? நான் அதை வந்து சேல்ஸை வந்து எப்படி இருக்குன்றதை நான் கணிச்சிக்கிட்டு இருக்கேன். ஐ ஆம் ப்ரிடிக்டிங் த ஃபியூச்சர் சேல்ஸ். ஐ ஆம் ப்ரிடிக்டிங் த ஃபியூச்சர் சேல்ஸ். ஸோ இதையே வந்து நீங்கள் எதிர்காலத்தில் வேறு எதையானும் கணிப்பேன் அப்படின்னு சொல்லணும்னு சொன்னால் ஐ வில் ப்ரிடிக்ட் த ஃபியூச்சர். ஐ வில் ப்ரிடிக்ட் த ஃபியூச்சர். ஸோ வேறு எந்த மாதிரிலாம் சொல்லலாம்? என்னால் எதிர்காலத்தில் வந்து கணிக்க முடியும். உங்களுடைய திறமையை சொல்கிறீங்க, முடியும். அதை எப்படி சொல்லுவீங்க? ஐ வில் பி ஏபிள் டு ப்ரிடிக்ட் எனிதிங். எதை வேணாலும் என்னால் வந்து ப்ரிடிக்ட் பண்ண முடியும். ஐ வில் பி ஏபிள். அந்த எபிலிட்டி, உங்களுக்கு என்ன முடியும் அப்படின்றது. இந்த கேனும் வந்து தான் சிஏஎன், கேனும் எபிலிட்டி, உங்களோட எபிலிட்டி என்ன. ஸோ ஐ வில் பி ஏபிள் டு ப்ரிடிக்ட் எனிதிங். இந்த மாதிரி நீங்கள் தமிழில் வந்து இப்போது என்னென்ன கிராமர் இருக்குன்றதை பாருங்கள். நிகழ்காலம் இருக்குது, நிகழ்கால தொடர் இருக்குது, இறந்த காலம் இருக்குது, இறந்த கால தொடர் இருக்குது, எதிர்காலம் இருக்குது, எதிர்கால தொடர் இருக்குது. இப்படி தமிழில் என்ன கிராமர் இருக்குது அப்படின்றத முதல்ல தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னு சொன்னால் அந்த அடிப்படையில் இதை நான் ஆங்கிலத்தில் எப்படி சொல்லுவேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பிளான் பண்ணணும். இப்போ அதே மாதிரி இப்போ நம்ம சொன்னதெல்லாம் வந்து பாசிட்டிவாக சொன்னோம். பாசிட்டிவ்னா என்ன சொல்லுது? முடியும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ முடியாது அப்படின்னா நெகட்டிவ். அது முதல்ல முடிஞ்சது பாசிட்டிவ். இப்போ முடியாதுன்னும் போது நெகட்டிவ்ல எப்படி சொல்லுவோம்? எதிர்மறையாக எப்படி சொல்லுவோம்? இட் இஸ் நாட் பாசிபிள் டு ப்ரிடிக்ட் த வெதர் ஆக்யூரேட்லி. ஸோ இது வந்து நம்மளால் வந்து வெதரை வந்து துல்லியமாக நம்மளால் கணிக்க முடியாது அப்படின்னு சொல்லுவோம். இட் இஸ் நாட் பாசிபிள். இதே மாதிரி வந்து நீங்கள் நெகட்டிவில் எல்லாத்தையும் நீங்கள் வந்து போட்டு பார்க்கலாம். அதுக்கப்புறம் கேள்வியாக பார்க்கணும். கேன் யூ ப்ரிடிக்ட் அப்படின்னு கேள்வியாக கேட்டு பார்க்கணும். ஸோ இதில் ஃபோர்காஸ்ட்னு ஒன்று இருக்குது. அது வெதருக்கு உள்ளது ஃபோர்காஸ்ட். FORECAST. எதிர்காலத்துக்கு ப்ரிடிக்ட். இந்த முறையில் அணுகுனீங்கன்னா